வெள்ளைக்காரன் வந்து இங்கிலீஷ் குடுத்தோனே, அவன் வந்து பொதுக்கல்வி குடுத்தோனே, அதுலலாம் நீ போய் படிக்கக்கூடாது அப்படின்னு தடுத்தாய்ங்க. நீ வேதம் படிக்கக்கூடாது அப்படின்னு தடுத்தாய்ங்க. இப்போ நீ இங்கிலீஷ படிக்காத. அப்படி படிக்க விடாம இருப்பதற்கு தான் புதிய கல்விக் கொள்கை, மும்மொழிக் கொள்கை, ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறத எடுத்துட்டு வராங்க. ஸோ இவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சிந்தனை திறன் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. சிந்திக்கவே கூடாது. வெள்ளைக்காரன் வந்ததுனால தான் அவன் வந்த பிறகுதான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சமாவது சிந்திக்க ஆரம்பித்தார்கள். ஏனென்றால், ஒரு மனிதர்களை பிறப்பின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில், வர்ணத்தின் அடிப்படையில், நீ அறநிர்வாணமாக தான் இருக்கணும்னு சொன்னதுக்கு பிறகு, அத கேட்டுட்டு இந்த நாட்டுல இருந்த மக்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சிந்திக்கவே தெரியாதவங்களா தான இருந்திருப்பாங்க. பெண்களை அறநிர்வாணமாக சாஸ்திரம் சொல்லுதுன்னு இருக்க வைக்கும்போது, அதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியல. 50,00,000 ஆண்டுகள் ஒரு யுகங்கள் நடந்திருக்குது. அப்படின்னு சொன்னா, அத நம்பக்கூடியவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறாங்க. நீ பிறப்பின் அடிப்படையில நல்ல துணி போடக்கூடாது, நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாது.